ஹாய் வெல்கம் டு வர்ஷா கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து அன்ஹெல்த்தி தான், இருந்தாலும் கடைகளில் வாங்காமல் வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து நூடுல்ஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு ஆயில் சேர்த்துட்டு நூடுல்ஸ் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வந்து நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி வடிகட்டி பிளேட்டில் வந்து நம்ம வடிகட்டி நூடுல்ஸை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு, காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சிக்கன் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வேணாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சில முட்டை சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் நம்ம எக்கை ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எக்கு பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து எக்கை வந்து நல்லா பொரிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ், கேரட், முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பீன்ஸு, குடமிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நூடுல்ஸ் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்குற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியாக இது கூட முட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்த சிக்கனையும் இந்த மாதிரி சிக்கனை 2 பிச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கடைசியாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்புலேருந்து இறக்கிடலாம். நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.